சத்யா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்க போவர் அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். தவைக்க தலைவர் விஜய் அவர்கள் தவைக்க ஆட்சி பொறுப்பேற்பதற்கு ஆளுநர் ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கிறாரு. அவர் அனுமதி கொடுக்கல அப்படின்னா காங்கிரஸ் மாணவர் அணி களத்துல இறங்கி போராடும், கடுமையான எச்சரிக்கை விடுக்கிறோம் அப்படின்னு காங்கிரஸ் தரப்புல இருந்து ஒரு எதிர்வினை ஆற்றப்படுது. ஆனால் நிஜமாகவே முட்டுக்கட்டை போடப்படுதா, என்ன நடக்குது அப்படின்ற ஒரு சினாரியோ இருக்கு. இன்னொரு பக்கம் சில வதந்திகள் பரப்பப்படுது. அது ஏதோ திமுகவும் அதிமுகவும் விஜய்க்கு நெருக்கடி கொடுப்பது போலவும், சிபிஎம், சிபிஐ, விசிகா போன்ற கட்சிகளை திமுக கண்ட்ரோல் பண்றத போலவும் சில வதந்திகள் பரப்பப்படுது. நீங்க எப்படி பார்க்கிறீங்க? ஆட்சி பொறுப்பேற்பு யார் தடையா இருக்காங்க? நம்பர் 1, நீங்க இது எது நியாயம்னு கேள்வியை கேட்டீங்கன்னா, தவேகவை ஆட்சிக்கு அழைப்பதன் நியாயம். ஏன்னா நம்மளுடைய நிறைய வழக்குகள், நமக்கு நிறைய முன்னுதாரணங்கள் இருக்கு. எஸ்ஆர் பொம்மை வழக்கு, நம்ம நிறைய வழக்குகள் இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காத சமயத்தில் எது அதிக தொகுதிகளை வென்ற கட்சியோ, எது மெஜாரிட்டி பார்ட்டியோ, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியோ, அவங்களை நீங்க கூப்பிடணும். இது முன்னாடி மீறப்பட்டிருக்கு. நம்ம கோவா நமக்கு ரொம்ப நாளா இல்ல, ஒரு 5 வருடத்துக்கு முன்னாடி, அதற்கு முன்னாடி நீங்க காங்கிரஸ் 17 இடங்கள் ஜெயிச்சிருந்தாங்க, பாஜக 13 இடங்கள் தான் ஜெயிச்சிருந்தாங்க. காங்கிரஸ் அமைதியா இருந்தாங்க. ஏன்னா மெஜாரிட்டி இல்லங்கும் போது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி காங்கிரஸ் தான். கோவால குதிரை பேரம்லாம் நடந்து அதற்கு பிறகு அது பாஜக ஆட்சியை தொடர்ந்தது. அப்பொழுது எல்லாருமே நம்ம எல்லாம் பேசணும், இது ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு வேலையை பாஜகவும் பாஜக ஆளுநரும் செய்கிறார்கள் அப்படிங்கிறது. கர்நாடகால ஒரு விஷயம் நடந்தது. கர்நாடகால என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, காங்கிரஸும் ஜேடிஎஸும் சேர்ந்து பாஜக அதிகமான போஸ்ட்போல் அலைன்ஸ் தான் சொல்லி போனாங்க. ஆனா அந்த நேரத்துல என்ன பண்ணாங்கன்னா, அவரும் அந்த நேரத்துல அவர் என்ன பண்ணாங்க, குமார் ஒரு காங்கிரஸ் ஜேடியு அழைக்காம இவர்கள் மறுபடியும் பாஜகவை அழைத்து அந்த மாதிரி குளறுபடி பண்ணாங்க. மறுபடியும் நீதிமன்றம் போய் தான் அதெல்லாம் மாறி அதற்கு பிறகு காங்கிரஸ் ஆட்சி அமைந்து அந்த காட்சியில பார்த்தோம். இந்த மாதிரியான வேலைகளை பாஜக அவர்களுக்கு பிடித்த, அதாவது நீ எந்த சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அதெல்லாம் கிடையாது, எனக்கு பாஜக ஆட்சி அமையும் அப்படிங்கறத அவங்களுடைய மெயின் கோலாக இருக்கிறது. அது ஒண்ணு. இது எது நியாயம்னு கேட்டீங்கன்னா, எது நியாயம்னா நிச்சயமாக தவேகவை அழைப்பதான் நியாயம். அதுதான் சட்டப்படியாகவும் நமக்கு இருக்கிற முன்னுதாரணங்கள். ஆனா இந்த இடத்துல இந்த ஆளுநர் பிராக்டிகலான ஒரு விஷயத்தை சேர்த்து சொல்கிறார். அது அவர் என்ன சொல்றாரு, நான் ஒருவேளை நான் கூப்பிட்டேன்னு வச்சுக்கலாமே, கூப்பிட்டேன், அதாவது மெஜாரிட்டி இல்லாம கூப்பிட்டோம் அப்படின்னா அமைக்கிறாங்க. அதற்கு பிறகு இது குதிரை பேரத்துக்கு வழிவகுக்காதா? எல்லாருக்குமே தெரியும், ஜோசப் விஜய் ஆகிய நான் அப்படின்னு சொல்லி அவர் முடிச்சிட்டார் அப்படின்னா விஜய் முதலமைச்சர் ஆயிட்டார். அமைச்சரவை பட்டியலோட சேர்த்து பண்றாரோ தனியா விஜய் மட்டும் அப்புறமா அமைச்சர் பட்டியல் கொடுக்கன்னு சொல்லி சொல்றாங்க. விஜய் முதலமைச்சர் ஆயிட்டார். அதற்கு பிறகு எம்எல்ஏக்கெல்லாம் தன்னோட பதவி பிரமாணங்கள் இருக்கிறாங்க. அப்புறம் ஃப்ளோர் டெஸ்ட் போறீங்க. சோ இந்த இடத்துல ஆளுநர் என்ன சொல்றாருன்னா, ஓகேங்க, நான் பெரும்பான்மையா உங்களை கூப்பிடுறேன். கூப்பிட்ட பிறகு நீங்க ஆட்சி அமைக்கிறீங்க, விஜய் முதலமைச்சர் ஆயிட்டாரு, நீங்க எம்எல்ஏக்கெல்லாம் பதவி பிரமாணம் நடந்த பிறகு ஃப்ளோர் டெஸ்ட்னு ஒன்று கண்டிப்பா பெரும்பான்மை நீங்க தான் ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. பெரும்பான்மையை ப்ரூவ் பண்றதுக்காக யாரும் குதிரை பேரத்துக்கு போக மாட்டார்கள் என்ற என்ன நிச்சயம் அப்படிங்கிறத கேட்கிறேன். ஏன்னா அவரு கூடுதலாக இப்ப போடுற தகவல் என்ன, விஜய் கூடுதலா வாக்குறுதி கொடுத்திருக்காரு, கவலைப்படாதீங்க, நான் உங்களை மட்டும் இல்ல, யாரு உண்மையிலே பெரும்பான்மைக்கு நம்பர்ஸ் கொடுக்குறாங்களோ அவங்களதான் நான் கூப்பிடுவேன், வேற யாரையும் நான் மீறி கூப்பிட மாட்டேன். which means நான் திமுகவையோ இல்ல அதிமுகவையோ கூட கூப்பிட்டு நீங்க ஆட்சி அமைக்கலாம்னு கேட்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு உறுதியை கொடுக்கிறதா ஒரு தகவல் ஒண்ணு ஓடிட்டு இருக்கு. அது நடந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா யாருக்குமே இன்னைக்கு பெரும்பான்மை இல்லை அப்படிங்கிற சிக்கல். இல்ல இன்னொரு பக்கம் தவேக செய்த குளறுபடிகள் இன்னுமே தாங்க ஒரு பொலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸா இருக்காங்க அப்படிங்கிற 2 சிக்கல்கள். இது ஆளுநருடைய பேட்டியில நீங்க பார்த்திருக்கலாம். சில சேனல்கள் பேட்டி கொடுத்தார். அந்த பேட்டியில் சொல்லும் பொழுது, எங்களுக்கு 35% மக்கள் ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள், அதனால எங்களை ஆட்சி அமைக்க கூப்பிடுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. நான் சொல்றேன், இன்னுமா உங்களுக்கு லெட்டரை யார் எழுதுறது, யார்கிட்ட எழுதுறது, எப்படி எழுதுறது இன்னுமா தெரியலையாங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீங்க ஆட்சி அமைச்சிட்டீங்க, ஆட்சி அமைத்த பிறகு நான் அட்ரஸ் தெரியாது எனக்கு, நான் வேற இடத்துல போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேங்கிற மாதிரி நீங்க செய்ய வேண்டியது என்பது எங்களுடைய நம்பர்ஸ் இது சார், நாங்க ஒட்டுமொத்தமா 108 ஜெயிச்சிருக்கோங்க, எங்களை நீங்க மெஜாரிட்டி கூப்பிடு, இதுதான் செஞ்சிருக்கணுமே தவிர 35% ஆதரவு இருக்கு அப்படின்னா ஆளுநர் சொல்றாரு, தம்பி இது இப்படி எழுதக்கூடாதுப்பா, நீ போய் நம்பர் எடுத்துருவான்னு சொல்லிட்டார். அது முதல் குளறுபடி. இரண்டாவது குளறுபடி, நேற்று காங்கிரஸ் போய் அவசரமா போய் ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க. ஆதரவு தெரிவித்த பிறகு காங்கிரஸ் ஆதரவு ஒரு பக்கம் இருக்கட்டும், ஸ்டில் நீங்க ஆளுநர் போகும்பொழுது, சார் எங்களுக்கு 108 இருக்கு, நீங்க கூப்பிடுங்க, நாங்க அப்புறமா சப்போர்ட் என்னங்கிறத பார்க்கலாம் சொல்லணும். 108 போயிருக்கணும். அப்படி இல்லையா, எங்களுக்கு இன்னுமே விசிக கம்யூனிஸ்ட் யாரோ ஒருத்தவங்க ஆதரவு கொடுத்துறாங்க, 118 என்கிட்ட இருக்கு, 180 நம்பர்ஸ் எடுத்துட்டு போயிருக்கணும். அங்கிட்டும் இல்லாம இங்கிட்டும் இல்லாம 113 எடுத்துட்டு போய் கொடுக்குறீங்க, 113 எப்ப எடுத்து சார், நாங்க 108 அவங்க 5, சோ ஒட்டுமொத்தமாக 113. ஆளுநர் சொல்றாரு, தம்பி ஒண்ணு அந்த பக்கம் நில்லு, இந்த பக்கம் நில்லு, சம்பந்தமா நடுநடு நிட்டு என்ன ஆட்சி அமைக்க கூப்பிட்டா எப்படிப்பா கூப்பிடுவேன் அப்படிங்கிறது ஆளுநர்கிட்ட இருக்க சிக்கல். சோ இந்த குளறுபடிகளுக்கு ஒரு அளவிற்கு தாவேக காரணமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக தாவேகவும் காரணம் அப்படிங்கிறது ஒண்ணு.
சோ இப்போ வந்து எல்லாரும் என்ன சொல்றாங்க, காங்கிரஸ் போயிடுச்சுங்க, ஏன் கம்யூனிஸ்ட் போகல, ஏன் வந்து திருமாவளவன் அவர்கள் போகல, ஏன் ஐயுஎம்எல் போகல அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. இன்னும் சொல்லப்போனா எந்த அளவுக்கு இவங்க ஜனநாயகவாதியா மாறுறாங்கன்னா, ஸ்டாலின் அவர்களே அனுப்பிச்சு வைக்கணும்ல, நம்ம ஆட்சி அமைக்கணும், ஆட்சி அமைக்கிறதுக்காக ஸ்டாலின் அவர்களே அனுப்பிச்சு வைக்கணும்ல. ஏன் எடப்பாடி பழனிசாமியே பாமக நீங்க போயிட்டு வாங்கப்பான்னு சொல்லணும்ல, பாஜக வந்து நீ போயிட்டு வாங்கப்பான்னு சொல்லணும்ல அப்படின்னு நிறைய பேர் கேட்கறாங்க. முதல்ல முதல்ல வந்து பாமக குறித்து பேசும். பாமக போறதுல ஆசை இருக்கா? பெரிய ஆசை இருக்கு. நான் முன்னாடியே நான் சொன்னேன், நீங்க வந்து பாமக ஜான் ஆரோக்கியசாமியோட தொடர்புல இருக்கிறாங்க. ஏன்னா மாற்றம் என்ற அன்புமணிக்கு வித்திட்டதே வந்து ஜான் ஆரோக்கியசாமி தான். இந்த ஜான் ஆரோக்கியசாமி காங்கிரஸ்க்கு போன் போட்ட அதே நிமிஷம் பாமகக்கும் போன் போட்டிருப்பார். ஐயா நீங்க வந்துருங்க, வந்துட்டீங்கன்னா உங்களோட மனைவி சௌமியா அன்புமணிக்கு ஒரு அமைச்சர் பதவி கூட கிடைக்கும், நீங்க வரீங்கன்னு கேட்டா ஓடி வந்துறேன்னு தான் சொல்லியிருப்பாரு அவரு. ஆனா அவர் ஓடி போனாருன்னா உங்களை தடுப்பதற்கு ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தி யாருன்னு கேட்டீங்கன்னா பாஜக. இந்த இடத்துல என்ன சொன்னாங்க, பாஜக நீ போகக்கூடாது அப்படிங்கிறது அவங்களோட ஒரு பாயிண்டா இருக்கு. நம்பர் 1. சரி, பிசிக கம்யூனிஸ்ட் 2 சீட் வச்சிருக்காங்க, போவாங்களா? ஐயுஎம்எல் போவாங்களா? ஐயுஎம்எல்ல உயர்மட்ட குழு கேரளா வரைக்குமே பேசியிருக்காங்க. பட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்லங்க நாங்க போக முடியாது, எங்களுக்கு மதச்சார்பற்ற கூட்டணி தான் முக்கியம், அதனால இந்த கூட்டணி நாங்க தொடர்பு சொல்லிட்டு அவங்க ஹைகமாண்டே பேசி முடிவு பண்ணிட்டாங்க. அதனால ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு, இல்லங்க நான் வர முடியாது சொல்லிட்டாங்க. சரி, அடுத்து கம்யூனிஸ்டுக்கு வந்து போலாம் அப்படின்னா உயர்மட்ட குழுல டிஸ்கஷன் நடக்குது. இன்னைக்கு ஒரு கேள்வி என்ன கேட்டீங்கன்னா, கேரளால கம்யூனிஸ்ட் தோத்திருக்கு, காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு. இந்தியா கூட்டணின்னு ஓரளவுக்கு பேர்ல சொல்லிக்கிட்டாலும் கேரளாவை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் எதிர் துருவங்கள் இருக்காங்க. இப்போ விஜய் ஆதரிக்கிற காங்கிரஸ் அல்லது காங்கிரஸ் ஆதரிக்கிற விஜய் 2 பேரும் ஒன்னா இருக்கும் போது நம்ம கம்யூனிஸ்ட் அந்த இடத்துல விஜய்க்கு புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு. இப்ப காலங்காலமாக திமுக இருக்கு, நம்ம தமிழ்நாட்டோட மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்ல போகணும், மறுபடியும் விஜய்க்கும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல போய் நம்ம நிக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கம்யூனிஸ்டுக்குள்ள எழுந்திருக்கு. அப்போ நம்ம காங்கிரஸை எதிர்த்துறவங்க கேரளால பாக்குறோம், காங்கிரஸ் நம்மளை வீழ்த்திருக்கு. பினராயி விஜயன் நமக்கு ஒற்றை சிஎம் இருந்தார், அவரை காலி பண்ணிருக்கு காங்கிரஸ். அப்ப அந்த காங்கிரஸ் போகின்ற தாவேக்கூட நாமும் போக வேண்டுமா அப்படிங்கிறது கம்யூனிஸ்ட் எழுப்பிட்ட கேள்வி. அதனால 2 கம்யூனிஸ்டும் போகணுமா? ஆனா அதே நேரத்துல வீரபாண்டியன் தோழராக இருக்கலாம், இல்ல சண்முகம் தோழராக இருக்கலாம். பாஜக செய்வது மிகவும் தப்பு, நீங்க வந்து பாஜக ஆளுநர் செய்வது மிக மிக தவறு. யோசிக்கணுமா? பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தனிப்பட்ட விருப்பங்களை யோசிக்கணுமா? இப்போ காங்கிரஸ் ஒரு காரணம் சொன்னாங்க இல்லையா, தமிழ்நாட்டை பாதுகாக்கணும், தமிழ்நாட்டை வந்து இந்துத்துவ அரசு சொல்ல வந்துடக்கூடாதுன்றதுக்காக நாங்க வந்து தவிர்க்க ஆதரிக்கிறோம்னு சொல்றாங்க இல்லையா, அந்த காரணத்தை கம்யூனிஸ்டும் சொல்லலாம் இல்லையா? அது நீங்க அப்படி சொல்றீங்க வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு விஜய் ஆட்சி அமைக்க போகாம இருக்கிறதுக்கு யார் முக்கிய காரணம் சொல்லவா? காங்கிரஸ் தான். ஏங்க உங்களுக்கு தன்னோட ஜனநாயகன் படம் ஏக ரிலீஸ் ஆகல, ரொம்ப சிம்பிள். இப்பதான் வந்து இனிமேல விஜய் வந்து திமுக கடிக்க மாட்டாரு நினைக்கிறேன், அட்லீஸ்ட் இந்த இஷ்யூல ஜெயிச்சிட்டாருல்ல. நான் இப்போ வரைக்கும் உங்கள்ட்ட கேட்கிறேன், ஜனநாயகன் படம் இன்னைக்கு வரைக்கும் வெளிவராததுக்கு யாராவது ஒரு காரணம் சொல்லுங்க. ஒரே ஒரு காரணம் யாரு? விஜய் வந்து காங்கிரசிடம் காட்டிய நெருக்கம், அந்த நெருக்கத்தை காமிச்சாரு. ஓ அப்படியா தம்பி, ஓகே ரைட், உன் படமே ரிலீஸ் பண்ண முடியாம நான் பண்றேன். சிபிஎஃப்சில ஒருத்தர் பேசுவான், யாருன்னே தெரியாது உனக்கு, மும்பைல இருப்பான், இல்ல மும்பைக்கு லெட்டர் போட்டேன்னு ஒருத்தர் சொல்லுவான், அவன் கடைசி வரைக்கும் யாருன்னு சொல்ல மாட்டேன். நீ மறுபடியும் ரிவ்யூ கமிட்டிக்கு போறியா, ஒருத்தர் ஜொரன்னு படுத்துக்குவான், நீ கோர்ட்டுக்கு போறியா, கோர்ட்ல வேகமா போய் மென்ஷன் பண்ணுவோம், உனக்கு படம் ரிலீஸ் ஆகாதுப்பா, என்னப்பா பண்ணுவ நீ? இந்த அளவுக்கு கோபம் எரிச்சலும் வருவதற்கான காரணம் நீங்கள் காங்கிரசுடன் காட்டிய நெருக்கம். பிரவீன் சக்கரவர்த்திக்கோ, செல்வ பெருந்தகைக்கோ, கிறிஸ் சோடங்கருக்கோ, ராகுல் காந்திக்கோ இழப்பதற்கு ஒன்றும் இல்லை. ஆனால் ராகுல் காந்தி என்ற சுவர் தொடர்ச்சியாக பல பேரை பலி வாங்கிட்டு இருக்கு, அதுல விஜயும் சிக்கிறார். அவ்வளவுதான். இந்த சுவர் வந்து பலி வாங்காத இடமே கிடையாதுங்கிற மாதிரி பல பேர் காலி பண்ணிட்டு இருக்கு அந்த சுவர். அதுல கூடுதலா விஜய். நீங்க ஜனநாயகம் ஏன் ரிலீஸ் ஆகுது ஒரு நிமிஷம் ஜான் ஆரோக்கியசாமியும் விஜய் யோசிச்சிருக்கணுமா இல்லையா? ஏன் ஜான் இன்ன வரைக்கும் நம்ம படம் ரிலீஸ் ஆகல? இல்ல உண்மையிலே தெரியாதா, இல்ல இவங்க ஒண்ணு புரிஞ்சுக்க முடியுது, அரசியல தெரியாம இருக்கிறாங்க, ஆச்சரியமா இருக்கு எனக்கு. என்ன சார், நம்ம காங்கிரஸ் கூட காட்டிய நெருக்கம் தான் சார், ஓகே சார், அது படம் போயிட்டு போது என்னைக்காவது ரிலீஸ் பண்ணிக்கலாம், நமக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, அதை பாத்துக்கலாம் அப்படின்னு கூட சொல்லி ஒதுக்கலாம். நீங்க முதல்ல காங்கிரஸ் எங்க இன்னைக்கு என்ன சிக்கல் பாருங்களேன். பாஜக இது நான் பேசுற ஜனநாயகமா இல்ல, நான் பேசுறது அரசியல் இல்ல. நீங்க தமிழ்நாடு நம்ம பாக்குறப்போ இப்போ திமுகவை பாஜக எந்த அளவுக்கு எதிர்த்து களமாடியதோ கடந்த காலங்கள்ல, அது போல இன்னைக்கு தவிர்க்கவும் களமாட வேண்டிய சூழல் ஏற்படும். இப்ப இவங்கெல்லாம் வந்து கம்யூனிஸ்டுகளும் இடதுசாரிகளும் பிசிகாவும் காங்கிரஸும் டிவிகேல போய் ஜாயின் பண்றப்போ, கூட்டணி வைக்கிறப்போ டிவிகேக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுது இல்ல, அவங்க ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் தான் எடுத்தாக வேண்டிய சூழல் ஏற்படுது இல்ல, அது தமிழ்நாட்டுக்கு நல்லதும் கூட தானே ஒரு வகையில். இது எங்க எடுக்கிறாரு நான் கேக்குறேன். ஏங்க நீங்க சொன்னீங்கல்ல, காங்கிரஸ் இளைஞர் அணி மாணவர் அணி போய் போராடுறாங்களா? ஏன்பா உன்ட்ட மாணவர் அணி இல்லையா? ஏன் உன்ட்ட மீனவர் அணி இல்லையா? உன்ட்ட பெண்கள் அணி இல்லையா? உன்ட்ட எதுவுமே இல்லையா? நான் ரொம்ப போராடலாம் வேணாங்க. யாராவது ஒருத்தர் சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் ட்வீட் பண்ண, உங்க விஜய் ஆதரவாளர் கருத்து எழுதுங்க, விஜய் ஆதரவாளர் இதை வன்மையாக கண்டிக்கிறார், நேரடியா உங்களுக்கு சொல்ல பயமா இருக்குல்ல, இப்போ வரைக்கும் பயப்படுறீங்கல்ல. ஏன் நாளைக்கு நான் என்ன சொல்றேன், நீங்க மாநில உரிமை, உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா விஜய் சொன்னார்ல, உங்களுக்கு ஒரு பிரச்சனை சார், உங்களுக்கு ஒரு பிரச்சனை சார், பேசுங்க சார்.
ஏன் சார் பேச மாட்டேங்கிறீங்க? எங்களை ஆட்சி அமைக்க விடாம எங்க சுப்பிரமணிய சாமி பேசுறாருங்க. சுப்பிரமணிய சாமி ட்வீட் போடுறாரு, இது தவறு, ஆளுநர் செய்வது தவறுன்னு எழுதுறாரு. அதை ரீட்வீட் கூட பண்ண மாட்டீங்களா நீங்க? ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஏன் இல்ல ராகுல் காந்தி விட்டு கூட பேச சொல்லிட்டு அதை ரீட்வீட்டாவது பண்ணி விடுங்க. எதுவுமே நீங்க பண்ண மாட்டீங்க. நீங்க அன்னைக்கு கேட்கிற இப்ப பிஎம் ஸ்ரீ திட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு செவிசாய்க்குமான்னு சொல்லி ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இது விஜய் எப்படி பார்ப்பார்? என்ன சொல்லுவாரு? எனக்கு தெரியலையே. நாளைக்கு மாநில ஒரு நீங்க என்ன சொன்னீங்க, கள்ள கூட்டணி, கல்லாப்பெட்டி கூட்டணி என்னமோ சொன்னீங்கல்ல, அந்த கூட்டணி இந்த பாஜகவை இதுவரைக்கும் வலுவாக எதிர்த்து வந்தவர் யார்? திமுக தானே எதிர்த்து வந்துச்சு. அந்த வீரத்தை நீ காட்ட வேண்டியதானுங்க. ஏங்க காட்ட மாட்டேங்கிறீங்க? நான் பொதுமக்கள்கிட்ட போய் நீதி கேட்டு நான் பொதுமக்கள்கிட்ட போவேன். இன்னைக்கு நீங்க நீதி கேட்டு போக வேண்டியதானே? இதையும் வந்து திமுக அதிமுகவும் வந்து தடுக்குது. விஜய் இந்த கேவலமான அரசியலை இந்த கேவலமான அரசியலை எப்ப விஜய் விட போறாரு எனக்கு புரியல. ஏன்னா இப்ப நம்ம பேசிட்டு இருந்த இந்த பேட்டி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி டிகேஎஸ்ல போட்டு பேட்டி கொடுக்குறாரு. அவர்கிட்ட கேக்குறாங்க, என்ன சார் நீங்க 2 பேர் கூட்டணி என்னங்க பேசுறீங்க? நீங்க நாங்க எப்படிங்க கூட்டணிக்கு போவோம்? என்னமோ யுகங்களை நீங்களா கிளப்பி விட்டுட்டு இருக்கீங்க. நான் எடப்பாடி பழனிசாமி வந்து 20 ரூபா அரசியலாக நாங்க 1972 இருந்து இருக்கோம். டக்குன்னு நாங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துருவோமா? இது என்ன விதமான கேள்வின்னு அவர் கேட்கிறாரு. நாங்கள் அந்த மாதிரி முயற்சிகளை மேற்கொள்ளவில்லை. ஸ்டாலின் என்ன சொல்லிருக்காரு? போகட்டும், ஆட்சி நடக்கட்டும் நம்ம பார்ப்போம். அதானே ஸ்டாலின் சொல்றாரு. ஸ்டாலின் களத்துல இறங்கி தான் வேலை பார்க்கிறாரா? உதயநிதி ஸ்டாலின் களத்துல இறங்கி வேலை பார்க்கிறாரா? நீங்க நேத்து கூட செய்தி என்ன, அதிமுக ஆட்சி அமைப்பதற்கு திமுக வந்து சப்போர்ட் பண்ணுவாங்களா? அதிமுக எம்எல்ஏக்கள் ரெசார்ட்ல போய் தங்குறாங்களா? தாவேக்கோட எம்எல்ஏக்கள் ரெசார்ட்ல போய் தங்குவாங்களா? திமுக பேசாம இருக்குல்ல. திமுக என்ன பண்ணுது? அப்பா நீங்க தோக்கடிச்சிட்டீங்களா, நான் எதிர்கட்சியா இருக்கேன்பா. முதல் நாளே சொல்லிட்டாரா இல்லையா, எதிர்கட்சியா இருக்கேன்பா, டிஸ்டர்ப் பண்ணாத விடு, எனக்கு என்னைக்கு சட்டமன்றம் வரணுமா நீங்க எதிர்கட்சியா செயல்படுறேன். உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னாரு? யாரு தலைவர் தேர்ந்தெடுக்கிறாரோ அவங்க எதிர்கட்சி தலைவராக செயல்படுவாங்க. நாங்க எங்களை மறுசீர நாங்க எப்பயுமே பண்ணிட்டு தான் இருப்போம். நாங்க அதற்கு உண்டான என்ன வேலைகளோ அந்த வேலைகளை பார்ப்போம். அதுதான் அவரும் பேசுறாரு. திமுக எம்எல்ஏஸ் யாரும் ரெசார்ட்டுக்கு போய் தங்கல இல்ல. அவங்க பாட்டு அவங்க நிம்மதியா இருக்கிறாங்கல்ல. அதிமுக எம்எல்ஏக்கள் ஏன் ரெசார்ட்டுக்கு போறாங்க? அதிமுக உடைக்க முயற்சி செய்வது யார்? திமுக உடைக்க முயற்சி பண்றாங்களா? இல்ல நம்ம தூக்கொண்டா எல்லாத்தையும் அதிமுக தூக்கொண்டா இப்ப கட்சி காலியா வச்சிருந்தாங்களா? இல்ல தாவேக்களுக்கு செங்கோட்டை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்றாரா? அப்ப அதிமுக லீமா ரோஸ் பாருங்க, நீ வர எவ்வளவோ தலைவர் லீமா ரோஸ் சொல்றாங்க, எடப்பாடி பழனிசாமி சிஎம் ஆகணும், அதற்கு விஜய் ஆதரிக்கணும். இந்த பக்கம் வந்து இவர் என்ன சொல்றாரு, சி வி சண்முகம் யாருப்பா நீ, யாருமா நீன்னு கேட்கிறாரு. அவர் நீ யாரு முதல்ல வாய்ஸ் போடுன்னு கேட்கிறாரு. எல்லாரும் ஒவ்வொருத்தரா கேட்கிறாங்க. விபி இவரு கேட்கிறாரு. எல்லாரும் ஒவ்வொருத்தரா என்ன சொல்றாங்க, நீங்க யாருக்கு நீங்க சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? ஆதரவு நாங்க ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க, நாங்கள் தாவேக்கவை ஆதரிக்க தயாராக இல்லை, நாங்கள் ஆதரவு கொடுக்க மாட்டோம். ஏன் கொடுக்க மாட்டீங்க அப்படிங்கிற கேள்வியை நீங்க அவங்கள்ட்ட கேட்பீங்களா? அதை விட்டுட்டு திமுக கடிப்பீங்களா? நீங்கள் செய்ய வேண்டியது உண்மையில் எதற்காக பாஜக எங்களை அனுமதிக்க மறுக்கிறது அப்படிங்கிற கேள்வியையும் கேட்கணும். ஆளுநர்கிட்ட போய் எஸ்ஆர் பொம்மை வழக்கு, இந்த வழக்கு அடிப்படையில எங்களை நீங்க கூப்பிடுங்க, நாங்க ஃப்ளோர் டெஸ்ட்ல பாத்துக்கிறோம், ஃப்ளோர் டெஸ்ட்ல நாங்க ஃபெயிலியர் ஆனா நாங்க திருப்பி நாங்க என்னமோ நீங்க அடுத்த ஸ்டெப் போங்க, அடுத்த மெஜாரிட்டி பார்ட்டியை கூப்பிடுங்க, இல்ல பிரசிடென்ட் ரோலுக்கு நீங்க அவங்க உள்ள முடியாத எதிர்கட்சியா இருக்குன்னு திமுக சொல்லிட்டாங்கன்னா பிரசிடென்ட் ரோலை இன்வோக் பண்ணுங்க, அதுதானே நீங்க செய்யணும். அதை போய் உட்கார்ந்து பேசுவீங்களா? இன்னும் சொல்றேன், நீ ஏன் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு கோர்ட்டுக்கு போக வேண்டியதானே? உச்சநீதிமன்றத்துக்கு நாடி இருக்கணும்ல. நேத்து இன்னைக்கே ஆட்சி அமைக்கிறதா முடிவு பண்ணிருந்தீங்க. நேற்று நைட்டு வரைக்கும் அதுக்கான வேலைகள் நடக்கலன்னா நேற்று நைட்டே நீங்க போய் உச்சநீதிமன்ற கதவுல தட்டி இருக்கணும். அரசியல எல்லாத்துக்கும் அப்படியே யோசிச்சுட்டே இருப்பீங்களா? ஐயோ பண்ணலாமா வேணாமா, 3 பேர் கொண்ட குழு 10 பேர் கொண்ட குழு இதை பேசிட்டே இருப்பீங்களா சுத்தி? இல்ல நம்ம துணிச்சலா நாங்க ரீபோல் போறேன்னு ஒரு ஐடியா இருக்கீங்களா? இல்ல நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி சார், நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி ரீபோல் போகலாம் அப்படின்னு ஜான் ஆரோக்கியசாமி காதுல ஓதிட்டு இருக்காரு. இதுல இன்னொரு நரேஷன் ஒன்று செட் பண்ணப்படுது. இப்போ வந்து பத்திரிகையாளர்கள் கூட சில பேர் எல்லாம் பேசுறத பார்க்க முடியுது. நீங்க விஜய் ஆட்சி அமைக்க விடலன்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நீங்க வந்து மக்கள் மிகப்பெரிய கோபத்துக்கு போயிடுவாங்க. பெரும்பாலான மக்கள் வந்து விஜயை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இப்படி வந்து அநியாயம் பண்ணீங்கன்னா மீண்டும் ஒரு தேர்தல் வந்து மிகப்பெரிய அளவுக்கு மெஜாரிட்டியா வந்து திமுக அதிமுகவை இல்லாத ஒரு மாநிலமாக மாத்திருவாங்க மக்கள் பாருங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் பார்க்க முடியுது. அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? இல்லைங்க, நான் அதை சொல்றேன். நான் வந்து இனிமேல் இந்த மக்கள் சார்பாக பேசுறதே கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நம்ம இப்படிதான் மக்கள் சார்பா பேசணும். அது இந்த பத்திரிகையாளர்கள் சொல்றேன், நான் பத்திரிகையாளர்கள் சேர்த்து சொல்லி சொல்றேன். இவங்க தான் சொன்னாங்க திமுக ஆட்சி அமைக்க போது, அதிமுக 2ஆம் இடம் போகும்போது இல்ல 3ஆம் இடம் போகுது சொல்லி பேசுறாங்க. எந்த மக்களை பேசுறாங்க? ஏன் நான் ஒரு மக்களை பேசவா? நிறைய மக்கள் ஏன்டா நம்ம வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டோம் இன்னைக்கு யோசிக்கிற மக்களை நான் பேசவா? ஐயோ தப்பித்தாரி ஓட்டு போட்டோம், பழத்தோட ஸ்டாலின் எப்படிங்க தோப்பாரு? இன்னைக்கு மக்களே வந்து நான் இன்னைக்கு சொல்றேன், இந்த தருணத்திலையும் இவிஎம் மேல எனக்கு பெரிய குறையில, ஆனா சில பேர் ரொம்ப அவங்க பேசுறது உண்மையா தோணுது. ஏங்க அவர் கரெக்டா அந்த எல்லா பூத்துலையும் பாருங்க, அதெல்லாம் எப்படி எல்லா பூத்துலையும் ஸ்டாலினோட வாக்கள் குறையும் சொல்லி கேள்வி எழுப்புறாங்க. நான் கேள்வி எல்லாம் எழுப்பல, நான் வந்து இவிஎம் எல்லாம் குறை சொல்லல, பட் ஸ்டில் அந்த மாதிரி கேள்வி எழுப்புறாங்க. அது எப்படி ஒரே சமயத்துல மம்தா பானர்ஜி தோப்பாரு, ஸ்டாலின் தோப்பாரு, பினராயி விஜயன் தோப்பாரு, பாஜக எல்லா இடங்கள்லையும் வந்து அவங்களுக்கு தேவையான நடவடிக்கைகள் நடக்கும், இதையும் மக்கள் கேட்கிறாங்க. மக்கள் வந்து எப்படியோ ஸ்டாலின் தோப்பாரு, அது எங்களால புரிஞ்சுக்கவே முடியல. அது எல்லா பூத்துலையும் எப்படிங்க தோப்பாரு?
அதை கரெக்டா ஸ்டாலின் எப்படி தோப்பாரு அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. திமுக வாழ்க்கை நீங்க போல்ஸ்டர்ஸ், ஜோசியக்காரங்க எல்லோருமே சொன்னது கதைகள்லாம் பார்க்கும் பொழுது திமுக பெர்சன்டேஜ் எப்படி இப்படி குறைஞ்சது, அதுக்கான வாய்ப்புகளே இல்லையே. திமுக கோர் ஓட்டு வங்கி என்னாச்சு, சிறுபான்மையினர் ஓட்டு வங்கி என்னாச்சு, கூட்டணி கட்சியோட ஓட்டு வங்கி என்னாச்சு, இதெல்லாம் சேர்த்தே இந்த திமுக இவ்வளவு ஓட் பெர்சன்டேஜ் குறையுதா, ஆச்சரியமா இருக்கே. நாங்க இவ்வளவு மோசமாலாம் திமுக வீழ்த்தலையே நாங்க அப்படின்னு மக்கள் பேசுறாங்க. இன்னொன்னு இந்த தாவேக செய்கின்ற சில விஷயங்கள், நான் ரொம்ப நாள் 4-5 விஷயங்களை பார்த்துட்டு நம்ம இதற்காக வாக்களித்தோம் சொல்லி மக்கள் பேசுறாங்க. அப்ப அதெல்லாம் கோபம் இல்லையா? இது என்ன டெல்லி மாதிரி புரட்சி வெடிக்குமா தெரியல நமக்கு. ஏதாவது சொல்றேன்ல, அது என்ன நடக்க போகுதுங்கிறது. இன்னும் நிறைய மக்கள் என்ன நினைக்கிறாங்க, ஆட்சி நடக்கட்டும், தயவு செய்து ஆட்சி நடக்கட்டும். 6 மாசம் விஜய் என்ன செய்யறாருன்னு பார்க்கலாம், தாங்குறாருன்னு முதல்ல பார்க்கலாம். அவரு நம்ம ஒண்ணுமே செய்ய வேண்டாம், நம்ம கலைக்கிறது, நம்ம இதுக்காக வேலை பார்க்கறது எதுவுமே செய்ய வேண்டாம். மக்களே புரிஞ்சுக்கிட்டு, எந்த மக்கள் விஜயை தூக்கி பிடிச்சு இன்னைக்கு பேசுறாங்களோ அவர்களே புரிஞ்சுக்கிட்டு அவங்க அப்படிதான் பாக்குறாங்க. நம்ம எந்த விமர்சனம் வேடிக்கை பார்ப்போம், நம்ம வேடிக்கை பார்க்கிற மோட்ல மட்டும் இருப்போம். விஜய் என்ன செய்யறாருன்னு பாத்துருவோம், விஜயோட மினிஸ்ட்ரி என்ன பண்ணுதுங்கிற பாத்துருவோம், விஜய் தன்னுடைய வாக்குறுதிகள் எப்படி நிறைவேற்றான்னு பாத்துருவோம். அப்படிங்கிற அளவுக்கு தான் மக்கள் யோசிக்கிறாங்க. நான் சொன்னதுல இப்ப நான் கம்யூனிஸ்ட் பத்தி பேசுறோம், காங்கிரஸ் பத்தி பேசுறோம், பிசிக நீங்க பிசிகவும் என்ன சொல்லிருக்காரு, நான் தாவே கேட்டதை எங்கள்கிட்ட அப்ரோச் பண்ணிருக்காங்க, கடிதம் மூலியமாக நேரடியாக அப்ரோச் பண்ணிருக்காங்க. அதற்கு நாங்கள் இன்னும் பதில் சொல்லவில்லை, நாங்க யோசிச்சு சொல்லுவோம். நீங்க விசிக இப்ப நீங்க யோசிக்கலாம், ஒரு ஜனநாயக பூர்வமாக அல்லது மக்களின் தீர்ப்பை ஏற்று. நான் இப்படி கேட்கிறேன், இன்னைக்கு எல்லாரும் சொன்ன ஒரு விஷயம் என்ன, விஜய் யாருடைய வாக்க சாப்பிடுறாரு, அவர் தலித்துகள் வாக்குல சாப்பிடுறாரு. அது ப்ரூவ் ஆயிடுச்சா இல்லையா? இந்த தேர்தலில் ப்ரூவ் ஆனிச்சா இல்லை? ப்ரூவ் ஆயிடுச்சு. வட மாவட்டங்களில் திமுகவின் தோல்விக்கு திமுக கூட்டணி தோல்விக்கு மிகப்பெரிய காரணம் என்ன? வட மாவட்டங்களில் வன்னியர் வாக்கள் அவ்வளவு பெருசா போகல. வன்னியர் வாக்கள் எப்பொழுதும் இருக்கிற வாக்கள் இருக்கு. நீங்க இயல்பாக அன்புமணிக்கும் இவருக்கும் எடப்பாடி பழனிசாமி போக வாக்கள் போயிடுச்சு. ஸோ வன்னியர்ல பெரிய டிஃபரன்ஸ் ஆகல. அதனாலதான் விழுப்புரம் மாவட்டத்தில் தாவேக்கள் எங்கேயும் ஜெயிக்கவே முடியல. ஆனா நீங்க வட மாவட்டங்களில் திமுகவின் தோல்விற்கு தலித் வாக்குகள் விஜய் பக்கம் நகர்ந்திருப்பது முக்கியமான காரணம். அப்போ அந்த திருமாவளவன் என்னுடைய இருப்பிற்கே இங்க ஆபத்து ஏற்பட்டிருக்கு, அந்த விஜய் தான் என்னுடைய வாக்களை எடுத்திருக்காரு. அப்ப அந்த வாக்குகளை மறுபடியும் நான் கொண்டு வருவதற்கு வேலை பார்ப்பேனா, இல்ல விஜய் போய் நான் சரண்டரா வேணும் யோசிக்க மாட்டாரா? நீங்க மக்களுக்காக தான் விஜய். நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேங்க, மக்களுடைய தீர்ப்பை ஏற்று கம்யூனிஸ்ட், இவங்க பிசிக, ஐயுஎம்எல் எல்லாரும் போய் விஜய் ஆதரிக்கணும் அப்படின்னு ஒரு புள்ளி நீங்க வைக்கிறீங்க வச்சுக்கோங்களேன். விஜய் அதற்கு தகுதியானவரா? விஜய் இந்த அரசியலை ரொம்ப ரொம்ப நேர்மையா சந்திச்சாரா? நான் அந்த விமர்சனத்துல போகக்கூடாது, நான் ரொம்ப கவனமா இருக்கேன். விஜய் உண்மையிலேயே விஜய் சொன்ன வாக்குறுதிகளாக, விஜய் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நேர்மையா விஜய் சந்திச்சார் போன தேர்தல. விஜய் மாதிரியான உண்மையிலே தூய சக்தி ஒருத்தர் வரணும்பா அப்படின்னு நீங்க ப்ரூவ் பண்ணுங்க, நான் சொல்றேன். ஓகேங்க, அவர் விசிக செய்யற தப்பு, கம்யூனிஸ்ட் செய்யற தப்பு நான் சொல்றேன். விஜய் இந்த அரசியல் நேர்மையா சந்திக்கல. நேர்மையா சந்திச்சிருந்தானா நம்மளும் சொல்லலாம். நான் சொல்றேன், நான் நியாயம்னு ஒண்ணு பேசுனேன் இல்ல, நியாயம்ங்கிறத நான் பேசுறேன் தவிர என் மனசுக்குள்ள என்ன ஓடுதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, நம்ம உள்ளுக்குள்ள என்ன ஓடுதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. விஜய் இந்த தேர்தல் நிறைவே சந்திச்சாருந்தாலும் எனக்கு கேள்வி. பட் நான் நிறைய பேர் பாக்குறேன், விஜய் வரக்கூடாதுப்பா, விஜய் வர வேணாம்ப்பா, இது என்னப்பா பெரிய தப்பு, திமுக சேர்ந்தா என்னப்பா தப்பு? நான் சொல்ல அது தப்புங்க, அதெல்லாம் அது தப்புங்க. அது ஒருத்தர் எதிர்த்து இப்படி வர தப்புங்கன்னு சொல்லி என்ன தப்பு? அரசியல யாரு என்ன பண்ணல? விஜய் நேர்மையா சந்திச்சாரா தேர்தல? அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உண்மையாதான் சந்திச்சாரா? இல்ல நீங்களும் சொல்றீங்களா திமுக அதிமுக சேரலாம்ன்றீங்களா? நான் சொல்லல, நிச்சயமா சொல்லல. சில பேர் பேசும்போது நான் சொல்றேன், சில பேர் பேசும்போது அது ஏன் சேரக்கூடாது? அரசியல தான் எல்லாம் பாக்குறோம்ல. சரி, 35% மக்கள் ஆதரிச்சாங்கல்ல விஜயா, 65% விஜய் அவர் எதிர்த்து நிக்கிறாங்கன்னு நம்ம போட்டுக்கலாமா? இப்ப மோடிக்கு ஒரு ஃபேக்டர் சொல்றோம்ல, 33% மக்கள் தான் மோடியை ஆதரிக்கிறார்கள். அப்ப 67% மக்கள் மோடி எதிர்க்கிறார்கள். மற்ற கூட்டணிகள் மற்ற கட்சிகள் பிரிந்து இருக்கின்ற காரணத்தினால் மோடி பிரதமராகிறார், மற்ற இந்தியா கூட்டணியால் ஆட்சிக்கு வர முடியல. அதுதானே ஃபேக்சுவலா அப்படிதானே பேசணும். அப்போ மக்கள் 65% மக்கள் விஜய் ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க, 35% மக்கள் விஜய் ஏற்கிறாங்க. அந்த பெர்சன்டேஜ் கூடலாம் குறையலாம். அப்படியே பார்வை நீங்க வைக்கலாம், அந்த பார்வையை நீங்க நிராகரிக்க முடியாதுல்ல. அதான் சொல்லி சோ இந்த கட்சிகள் ஏன் போய் ஆதரிக்க மாட்டாங்கன்னா, கம்யூனிஸ்ட பொறுத்த வரைக்கும் கேரளால வீழ்த்தி இருக்கிற காங்கிரஸ் கூட நீங்க கூட்டணி வைக்கிறீங்க, நாங்க மறுபடியும் தவறு செய்ய விரும்பல. பிசிக பொறுத்த வரைக்கும் என்னுடைய வாக்களை விஜய் எடுத்திருக்கிறார், நான் போக விரும்பல. காங்கிரஸ் அவசரப்பட்டு போயிட்டாங்க. காங்கிரஸ் ஒரு கணக்கு, நாங்க யார் மேல சவாரி செய்வோம், சவாரி செய்யறதுக்கு திமுக முதுகு முடிஞ்சு போச்சு, நான் அடுத்த ஒரு முதுகுல ஏறிக்கிறேன், அவ்வளவுதான். அவங்க பெரிய தேசிய பார்வை இருக்கா? என்ன பெரிய தேசிய பார்வை இருக்கு? உண்மையிலேயே நான் சொல்றேன், நீங்க இப்பதான் ஒருத்தர் ராஜ்யசபா எம்பி கிறிஸ்டோபர்ல ஆனாரு, நீங்க அப்போ ராஜினாமா பண்ண வேண்டியதானே? ஐயோ நான் திமுக சீட் வந்துட்டேன் சார், நான் ராஜினாமா பண்றேன் சொல்றாரு. அப்ப உதயநிதி வின் பண்ணிருக்காரு, துணை முதலமைச்சர். அவரு எங்க வாக்குகள் இல்லாம ஜெயிச்சிருப்பாரு, கூட்டணி வாக்குகளும் அவர் கிடைச்சிருக்குல்ல, அவர் ராஜினாமா பண்ணுவாரான்னு கேக்குறாரு. அப்ப நான் சொல்றேன் இல்லையா, அப்ப நீங்க நான் எல்லாமே ராஜினாமா பண்ண சொல்லிடுவோம். 5 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ண சொல்லுங்க, ரீபோல்கே போயிடலாம்.
நீங்க அப்ப நீ வந்து நாங்க 60 எம்எல்ஏக்களை நாங்க 59 எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ண சொல்றேன், நீ 5 பேரை ராஜினாமா பண்ண சொல்ல, ரீபோலுக்கு போயிடலாம். நீ தனியா நிலை, நான் தனியா நிக்கிறேன், பாத்துருவோம். இல்ல உள்ளாட்சி தேர்தல் அதுக்கான வெளிச்சம் போட்டு காமிச்சிடல. உள்ளாட்சி தேர்தல் காங்கிரஸோட உண்மையான நிலை என்னங்கிறது அவர் தாவே கூட இருக்கிறாங்களா இல்லையாங்கிறது தெரியல. சோ அதை காமிச்சிடும்ல. அப்ப நீங்க என்ன பெரிய காங்கிரஸ்க்கு பெரிய தேசிய பார்வை இருக்கு, எங்களுக்கு வந்து நாங்க எப்படியாவது இதை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. என்ன டிமாண்ட் வச்சுட்டு போறாங்க, எங்களுக்கு ஒரு சீட்டு கிள்ளியூர் ராஜேஷ்க்கு ரொம்ப நாள் ஆசை, அவர் அப்ப நான் மினிஸ்ட்ரி கொடுப்பீங்களா, ஓகே மினிஸ்ட்ரி கொடுத்துறோம். நாங்க வந்து காங்கிரஸ்ல இருந்து 67க்கு பிறகு நாங்கள் வந்து ஒரு மினிஸ்டர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எங்கள்கிட்ட இருக்கு. அப்ப நாங்க மினிஸ்டர் ஆகிறோம். நாங்க கூடுதலா ராஜ்யசபா, லோக்சபா, உள்ளாட்சி தேர்தல் எல்லாத்தையும் நம்ம பங்கீடு செஞ்சுக்குவோம். நாங்க மறுபடியும் உங்க முதுகுல இப்ப ஏறி சவாரி பண்றோம் அப்படின்னு அவங்க போறாங்க. அதை தாண்டி இது பெரிய ஆட்சியை காப்பாற்றணும் அதெல்லாம் எந்த இதுவும் கிடையாது. நீங்க இன்னொன்னு, ஒரு ஆசை உங்களுக்கு இருந்துச்சுன்னா ராகுல் காந்தி முன்னாடியே செஞ்சிருக்கலாமே, இப்பயே செய்யறாரு அவரு. ஏங்க நான் ஒண்ணுமே இல்லைங்க. நீங்க இந்த மாதிரி ஒரு நீண்ட நாள் கூட்டணி பரஸ்பரமாக நாம் பிரிய வேண்டும், சண்டை போட்டுக் கொள்ளக்கூடாது. நான் இப்பயும் கேட்கிறேன், ராகுல் காந்தி சொந்த கட்சிக்காரர்களையும் கூட்டணி கட்சிகளையும் சொல்லி நன்றி சொல்லி இப்ப ட்வீட் எழுதியிருக்காரா? ராகுல் காந்தி நான் சொல்றேன், ஐ ஸ்போக் வித் விஜய் அண்ட் கங்க்ராச்சுலேட் தளபதி விஜய் சொல்லி போடுறீங்கல்ல, அதுக்கு முன்னாடி நீங்க போட்டிருக்க வேண்டிய ட்வீட், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஹஸ் டன் வெல், தி அலையன்ஸ் பார்ட்டர்ஸ் ஹவ் கான்ட்ரிபியூட்டட் டு அவர் வின், ஏதாவது போட்டிருக்கணும்ல. தோல்வி அடைந்தாலும் நாம் தோழாமல் நம்ம எல்லாம் அனைவரும் வந்து வேலை செய்ய வேண்டும் அப்படின்னு நீங்க போட்டுட்டு அதற்கு பிறகு ஸ்போக்கு தளபதி படிக்கலாம். சரிப்பா பரவாயில்ல, ஏதோ ஒரு ஆசை இருக்கு. ஒரு நேரத்துல உங்க சொந்த கட்சிக்காரனே நீங்க இன்னைக்கு வரைக்கும் தட்டி கொடுக்காம இருக்கீங்க. அதனாலதான் சொல்றேன், ராகுல் காந்தி பல பேரை வந்து காவு வாங்கிட்டு இருக்காரு. அடுத்ததாக என்ன பண்றாரு, விஜய் காவு வாங்குற வேலையை பார்த்துட்டு இருக்காரு அரசியல் ரீதியாக. நன்றி. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன முடிவுகளை வந்து எடுக்க போறாங்க இதர கட்சிகள் அப்படின்றத. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.